பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவர் இன்றைக்கி என்ன வார்த்தை மூலயமா நம்மள்ட்ட பேசுகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். யோகான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-11 ஓகேயா? There is laid here who has 5 barley loaves and 2 small fish, but what are they among so many? 11 And Jesus took the loaves, and when he had given thanks, he distributed them to the disciples, and the disciples to those sitting down, and likewise of the fish as much as they wanted. As much as they wanted. ஓகே, ஆண்டவர் வந்து இங்கே என்ன பேசுகிறார் அப்படின்னா, சீஷர்களுக்கு சொல்கிறாரு எத்தனை இருக்குது அப்படின்ட்டுன்னு. அவங்க வந்து சொல்கிறாங்க 5 அப்பம் இருக்குது, 2 சின்ன குட்டி மீன்கள் இருக்குது, பட் 5000 ஜனக்கு அது வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை எடுத்து சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதை வந்து நன்றி செலுத்திட்டு அதை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே உட்கார வைங்க, கிரமமாக உட்கார வைங்க, கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீஷர்கள் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா டிசிப்ளின் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவருடைய பேச்சு, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறாங்க. இங்கே கீழ்ப்படிதலை தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழ்ப்படுகிறாங்க. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று கிடைக்கிது அப்படின்னா பரிபூர்ணமாய் ஆண்டவர் கொடுப்பார். பரிபூர்ணமாய் ஃபுல்னஸ்ஸாய் கொடுப்பார். ஸோ இங்கே கூட இத்தனை 5000 பேர் ஜனங்கள் இருக்குது. ஆண்டவர் நினச்சா சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொடுத்துட்டு அவங்கள திருப்திப்படுத்தலை அப்படின்னு கிடையாது. நீங்கள் அங்கே ஒவ்வொரு ஆளை வந்து நம்ம இங்கே வந்து படித்தாலும் இங்கே வார்த்தை சொல்ல அவங்க பரிபூர்ணமாய் ஃபுல்லாக ஸ்டமக் ஃபுல்லாக, நம்ம இங்கே வேர்டாக சொல்லணுன்னா நல்லா ஃபுல் டைட்டாக சாப்பிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனைனா டைட்டாக சாப்பிட்டாங்க. அந்த அப்பமும் ஃபிஷ்ஷும் வந்து டைட்டாக சாப்பிட்டாங்க. எல்லாமே சாப்பிட்டுட்டு 12 கூட மீழ்ந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ஆண்டவர் எது கொடுத்தாலும் எப்படி கொடுப்பாரா? பரிபூர்ணமாய் கொடுப்பாரா? பரிபூர்ணம். இங்கே ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா பரிபூர்ணம், ஃபுல்னஸ். எதுக்கு சொல்கிறேன்னா, அது நம்மளுடைய விசுவாசம் இருக்கட்டும். நம்மளை ஆண்டவருக்குள்ளே அந்த விசுவாசம் வைக்கணும். எது கேட்டாலும் அங்கே வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம கேட்குறோம், அதை வந்து நம்பணும். ஓகேயா? ஸோ ஆண்டவருக்கு அங்கே சீஷர்களை கேட்குறாரு. கேட்டால் அவங்க வந்து சீஷர்கள் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறார், சரி நீ போ எல்லாரையும் உட்கார வை அப்படின்னு. கீழ்ப்படிதல், டிசிப்ளின். அப்புறம் என்ன பண்ணிடுறாரு, அத்தனை ஜனக்கு ஃபுல்னஸ்ஸாக அவர் வந்து பரிபூர்ணமாக கொடுத்துட்றாரு. இங்கே வந்து வெயிட் பண்ணணும். ஜனங்கள் எங்கேயோ ஓடிடல, வேணாம் கிடைக்காது, எல்லாரும் பசியில் இருக்காங்க, வேணாம் கிடைக்காதுன்னு ஓடிடல. என்ன பண்ணுறாங்க, உட்காந்துட்டு இருக்காங்க கேட்டுட்டு வார்த்தையை. ஸோ இங்கே ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ண, நேற்று வார்த்தையில் பார்த்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணணும். ஆண்டவர் கொடுப்பாரு பரிபூர்ணமாக. இங்கே வந்து டிசிப்ளின், அவருடைய வார்த்தையை வந்து கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதலை கூட ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் எந்த வார்த்தையோ நீங்கள் ஜெபம் பண்ணால் ஒரு 2 minutes ஆண்டவர் கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் வார்த்தை நீங்கள் கேட்கணும். நீங்கள் வார்த்தையை படிக்கிறீங்களா, 2 minutes டைம் கொடுங்க. ஆண்டவர் வார்த்தை நீங்கள் கேட்கணும். ஸோ நீங்கள் கேட்டதுக்கு பிறகு அதை நீங்கள் வந்து அப்படியே செய்யணும். செய்தீங்கன்னா எந்த மாற்றமும் கிடையாது. ஆண்டவர் ஃபுல்னஸாக கொடுப்பாரு. டிசிப்ளினோடு நம்ம கேட்கணும். அவர் சொல்கிற வார்த்தையை அப்படியே கேட்கணும். கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கி இந்த வார்த்தையை ஆண்டவர் வந்து நம்மள்கிட்ட பேச விரும்பினார். நாளைக்கு என்ன வார்த்தை பேசுகிறாரோ நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ.